சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப மனோஜ் வசமா சிக்கல்ல மாட்டிக்கிட்டாப்ல. ரூம்ல போயிட்டு இந்த 5,00,000 கொடுத்துட்டு எப்படியாச்சும் டைவர்ஸ் வாங்கிடலாம்னு பார்த்தா, இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு விழி புதுங்கி அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த விஷயத்த பத்தி இந்த பக்கம் என்னடான்னா நம்ம முத்துவும் மீனாவும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ரூம்ல ஸ்ருதியும் ரவியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் தான் கண்டிப்பா தப்பு செஞ்சிருக்கான். அவன் தான் பொய் சொல்றான். அவனை பார்க்கும் போதே நமக்கு நல்லாவே தெரியுது. ரோகிணிலாம் இந்த விஷயத்துல கண்டிப்பா பொய் சொல்லவே மாட்டா அப்படின்னு 2 பேருமே நம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பக்கம் முத்து மீனாவும் அதை தான் சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்ருதியும் ரவியும் அதே தான் சொல்றாங்க. இப்போ மறுநாள் காலையில் நம்ம விஜயா மறுபடியும் வக்கீலை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே வக்கீல்கிட்ட போயிட்டு இப்போ டைவர்ஸ் வாங்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்பொழுதைக்கு உங்கள் பையனுக்கு டைவர்ஸ் கிடைக்கிறது சந்தேகம்தான். ஏன்னா முன்ன நிலைமையே வேற, இப்போ நிலைமையே வேற. அங்கே கோர்ட்டில் வந்து 2 பேருமே ஜட்ஜையா முன்னாடி நாங்கள் விவாகரத்து பண்ணுறதுக்கு சம்மதிக்கிறோம் அப்படின்னு வாயால் சொன்னாதான் தீர்ப்பே கொடுப்பாங்க, டைவர்ஸே கிடைக்கும். ஆனால் இப்போ ரோகிணி தான் முடியாதுன்ட்டால. அது மட்டும் இல்லை, ரோகிணி சின்னதாக ஒரு பெட்டிஷன் போட்டாவே போதும், டைவர்ஸ் கேஸையே கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா ரோகிணியோட வயிற்றில் வர்ற குழந்தைக்கு அப்பா மனோஜ் தானே அப்படின்னு வக்கீல் சொல்ல, இல்லை ரோகிணி பொய் சொல்கிறா, மனோஜுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னு விஜயா சொல்ல, நம்ம இதையே கோர்ட்டில் போய் சொன்னோம்னா அடுத்ததாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க. ஒருவேளை டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு மனோஜ் தான் அப்பான்னு வந்துச்சுன்னா மனோஜ் ஜெயிலுக்கு தான் போகணும். ஏன்னா கோர்ட்டை அவமதித்த வழக்கில் தூக்கி உள்ளார போட்டுருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயா பயங்கரமாக பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, வக்கீல் வந்து நான் உங்கள் பையனை பார்த்தேன், உங்கள் பையனை முழியே சரியில்லை, எனக்கு தெரிஞ்சு உங்கள் பையன் தான் அந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு வக்கீல் வேறைய அடித்து சொல்கிறாங்க. சரி, நான் வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன செய்யலாம்னு சொல்கிறேன் அப்படின்னு விஜயா ஏந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வக்கீல் ஏன்டா இந்த கேஸை எடுத்தோம்னு ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம மீனா பூ கொடுத்துட்டு அப்படியே கிளம்பும்போது ஆப்போசிட்டில் ரேகா நடந்து வராங்க. அவங்க ஒரு இன்டர்வியூக்கு போயிருப்பாங்களாட்டுக்கு. ஸோ வீட்டில் இப்போ சும்மா இருக்க முடியாது இல்லையா, வேலைக்கு போய் ஆகணும் இல்லையா. ஏற்கனவே சத்யா ஒரு பக்கம் வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதே மாதிரி இப்போ ரேகாவும் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வேலை தேடி போய்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு. வழியில் மீனாவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது வா நானே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு மீனா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே சிந்தாமணி வந்து மறுபடியும் நம்ம மீனாவோட குடும்பத்தை பற்றி கேவலமாக பேச ஆரம்பிக்க, மீனா பதிலுக்கு பேச ஆரம்பிக்க, போதும் சண்டையை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன், என்னை சத்யா நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பேச்சை கேட்காம ரேகா நம்ம மீனாவோட கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இன்னி எபிசோடை பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. அப்கமிங்கில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.